தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டிவி இருக்கு. ஒன்னு சாம்சங் உடைய NEO QLED, இன்னொரு சைடுல LG உடைய OLED டிவி. இந்த ரெண்டுத்துக்குமே பேசிக்கா இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ நம்ம சாம்சங் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே நம்ம ரெண்டு டிவியுமே சைடு பை சைடு வச்சு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்றது உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் OLEDனா என்ன, QLEDனா என்ன? சோ நார்மலா இருக்கக்கூடிய LEDல உங்களுக்கு வெவ்வேறு விதமான ஷீட்ஸ் நடுவுல இருக்கும். கடைசில வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்லைட் வந்து LEDல வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த LEDs வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் வேற மாதிரி இருக்கும். QLEDனா குவாண்டம் லைட் எமிட்டிங் டயோட் அண்ட் சாம்சங் NEO QLEDல குவாண்டம் டாட் ஷீட்ஸ் நடுவுல இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த LEDs வந்து பாத்தீங்கன்னா மினி LEDs யூஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. which is LED கம்பேர் பண்ற பட்சத்துல 40 மடங்கு ரொம்பவே சின்ன LEDs இருக்கும்ன்றத சொல்றாங்க. அதனால அதோட பிரைட்னஸும் அதிகமா இருக்கும். அட் தி சேம் டைம் பிக்சருடைய கிளாரிட்டி நார்மல் LED விட இன்னுமே நல்லா இருக்கும்ன்றத சொல்றாங்க. OLED பொறுத்தவரைக்கும் இது ஆர்கானிக் LEDங்க. சோ ஆர்கானிக் LED அப்படினா ஒவ்வொரு LEDயுமே அதற்கு தேவையான கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் ஒவ்வொரு பிக்சலுக்குமே. சோ ஒவ்வொரு பிக்சலும் எந்த அளவுக்கு அரேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கான LEDs பின் பக்கமா இருக்கும். தேவையான இடத்துல ஆன் ஆகும், தேவையில்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதனால தான் அதுல டீப் பிளாக்ஸும் கிடைக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சாம்சங் NEO QLED டிவியை பொறுத்தவரைக்கும் பிரைசிங் ஓரளவுக்கு வந்து கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு LG OLED டிவி. உங்களுக்கு இது ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு NEO QLEDல பிளாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அண்ட் பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் இன்னுமே நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். OLEDல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டீப் பிளாக் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் அந்த ஷார்ப்னஸும் நல்லா இருக்கும், டீடைல்ஸும் நல்லா இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரெண்டுத்துக்குமே சைடு பை சைடு ஓரளவுக்கு முக்கியமான கம்பேரிசன் என்னன்றதை சொல்றேன். நார்மல் டிவியோட ரெண்டு டிவியுமே விலை அதிகம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கும், ரெண்டு டிவி வாங்கினாலுமே வாரண்டி எவ்வளவுப்பா வருது அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சாம்சங் NEO QLED டிவில நமக்கு 5 இயர்ஸ்க்கான கம்ப்ளீட் வாரண்டி வந்து தராங்க அண்ட் 10 இயர்ஸ்க்கான நோ பர்ன் இஷ்யூக்கான அந்த வாரண்டியும் இருக்குன்றத சொல்றாங்க. ஏன் பர்ன் இஷ்யூங்க ஸ்பெஷலா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLEDல பர்ன் வந்து அதிகமா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் யூசேஜ்லயே பர்ன் வந்து நிறைய இருக்குன்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா டிவிலுமே கிடையாது, ஒரு சிலதில் வரும்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சோ அதனால இவங்க அந்த வாரண்டி வந்து தராங்க. பட் LGயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான வாரண்டி இருக்கு. அது மட்டும் தான், மற்றபடி எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே கிடையாது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாம்சங் NEO QLEDல கிட்டத்தட்ட 2000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ பிரைட்னஸ் அப்படினாலே NEO QLEDல வந்து ரொம்ப அதிகமா வந்து கிடைக்கும். இதுவே நீங்க கம்பேர்ட் டு LG உடைய OLED பாத்தீங்கன்னா வெறும் 700 nitsக்கான பிரைட்னஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு டீப் பிளாக்ஸ் இருக்குமே தவிர பிரைட்னஸ் லெவல்ஸ் இதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். ரெண்டுத்துலயுமே AI 4K அப்ஸ்கேலிங் அந்த டெக்னாலஜியும் வந்து இருக்கு. கரெக்டாவே வந்து வர்க் ஆகுது. ரெண்டுத்துலயுமே வர்க் ஆகுது. நீங்க 1080p வீடியோ கூட கொஞ்சம் பெருசா இந்த டிஸ்ப்ளேல எல்லாம் 65 இன்ச்ல பார்க்கணும் எப்படி இருக்கணும், ரெண்டுத்துலயுமே வந்து நல்லா தெரியுது. நீங்க பார்க்கக்கூடிய வீடியோலயே உங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டுத்துலயுமே ஐ கம்ஃபர்ட் மோட கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து நார்மலாவே வந்து கம்மியாகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் NEO QLEDல நமக்கு 60 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 4.2.2 சேனல் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு ஆடியோ பொறுத்த வரைக்கும் இதுல நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் OLEDல இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட்க்கான அவுட்புட் வந்து கிடைக்குது அண்ட் 2.2 சேனல் மட்டும் தான் இதுல இருக்கு. சரவுண்ட் சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சாம்சங் QLED NEO டிவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் ஃபயரிங்கான சேனல் வந்து இருக்கு. பட் இதுல OLEDல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டம் ஃபயரிங் சேனல் தான் இருக்கு. QLED டிவில நமக்கு ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்கு. சோ சவுண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்றத பொறுத்து அந்த சவுண்ட் வந்து மாறுபடும். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து மாறுபட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த OLEDல அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து கிடையாது. This is quite unique feature. சாம்சங் NEO QLEDல நமக்கு Q Symphony வந்து கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு Q Symphony சப்போர்ட் பண்ணக்கூடிய சவுண்ட் பாரை நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டிவிலயுமே சவுண்ட் வரும், இந்த சவுண்ட் பார்லயுமே வந்து சவுண்ட் வரும். சோ உங்களுக்கு வயர்லெஸ்ஸா டால்பி அட்மாஸ் போன்ற பல விதமான விஷயங்களுக்கான அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் ரெண்டுத்துலயுமே கிடைக்கும். அண்ட் நீங்க உங்க NEO TV யூஸ் பண்ணி எந்த ஒரு டிவைஸ் வேணாலும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஷன் LGல கிடையாது. ஃபோன் கன்வர்ஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் NEOல உங்களுக்கு ஃபோன் டு டிவி, டிவி டு ஃபோன்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. LGயை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம காஸ்டிங் பண்ணுவோம்ல, மிரரிங் பண்ணுவோமா, சோ ஃபோன் டு டிவி அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதா சொல்றாங்க. OLED டிவில நமக்கு பிக்சர் இன் பிக்சர் மோட் டிஃபால்ட்டா வரக்கூடிய ஆப்ஷன் அது இருக்கு. அது நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சாம்சங் NEOல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் வியூக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒரே டைம்ல ரெண்டு இருக்கும். நீங்க எது வேணுமோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் மேட்ச் பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் மாத்தி மாத்தி பார்த்துக்கலாம், டக்குன்னு மாத்துறதுனால மாத்திக்கலாம். அந்த மாதிரி டியூல் வியூக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. இந்த NEOல ஒருவேளை நீங்க புதுசா டிவி எல்லாம் வாங்கியிருக்கோம் பட் கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லையாப்பா டிவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் வந்து தராங்க. நீங்க நெட் கனெக்ஷன் பண்ணிட்டு அதுல
அதில் வந்து பார்த்துக்கலாம். LG OLEDல அந்த ஆப்ஷன் இல்லை. கேமிங்க்கு சாம்சங் நியோல நமக்கு மோஷன் எக்ஸ்ப்ளோரேட்டர் டர்போ ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அண்ட் கேம் பார் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OLED டிவியில் ஜென்ரலி கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் நார்மலாக தான் இருக்கும் அண்ட் கேம் பாருக்கும் இதில் வந்து இல்லை. டிவியோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு LG OLED பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல இருந்து ரொம்பவே ஸ்லிம்மாக வரும். பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த மொத்த பாக்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக வந்து தெரியும். சாம்சங் NEO QLED பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு டிசைன் தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாவே இருக்கும் நார்மல் டிவியை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு ரிமோட்டுங்க. ஸோ ரிமோட் ரெண்டுமே வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. LGயை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே வந்து மவுஸ் பாயிண்டர் மாதிரிலாம் வருது. நம்ம அப்படியே வந்து ஏர் மவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்கு. நீங்க பட்டன் டைப்ல பிரஸ் பண்ணி வந்து போய்க்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. சாம்சங்ல இன்னொரு படி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான சின்ன ரிமோட்டாக தான் இருந்தது. யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. பட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா டைப் சில நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். பின் பக்கமா உங்களுக்கு சோலார்ல சார்ஜ் ஆகிற மாதிரியான அந்த சோலார் பிளேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது செம அட்டகாசமான ஒரு பிளான். ஸோ ஓவராலா ரெண்டு டிவிக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சாம்சங் NEO QLED இருக்கக்கூடிய பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் LG OLEDலயுமே உங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எந்த டிவி செட் ஆகுது எது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.